கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபயர் நிஞ்சா கேமிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் நம்ம 2 விதமான லைட் வச்சுருக்கோம் கைஸ். அந்த லைட்டை வந்து 2 விதமான பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஹை கைஸ். இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி போர்ட்டபிள் லைட்ஸ், இது வந்து லேம்ப்ஸ்ன்னு சொன்னாங்க. இது வந்து எல்இடியில் செஞ்சது, எல்இடியில் இது பண்ணது. உங்களுக்கு வீட்டில் இப்போ கரண்ட் இல்லைனா இந்த யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு. அப்படி வந்து இன்வெர்ட்ரு இருக்கவங்கள்ட்ட இல்லை, இன்வெர்ட்ரு இல்லாதவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அப்படி படிக்க எக்ஸாம் டைம்னா பவர் பேங்க் இருந்துச்சுன்னா கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இல்லைங்க, அது பவர் பேங்க் இருந்தால் கூட கனெக்ட் மாதிரி லைட்டு தான். இது வந்து நீங்கள் பவர் பேங்க் இருந்தால் பவர் பேங்க்லேயும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறது கூட யூஸ் ஆகும் கைஸ், நிறையா இதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி கேபிள் இருக்கும்ல கைஸ், இந்த மாதிரி கேபிள், இந்த மாதிரி யூஎஸ்பி கேபிள் உங்கள்கிட்ட சார்ஜர்லேருந்து எடுத்துக்கோங்க. இப்படி வந்து இந்த மாதிரி ப்ளக் பண்ணி விட்டு, எப்படி ஓகே இந்த மாதிரி இது பண்ணி விட்டிங்கன்னா, இல்லை தப்பாக சொருகிக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, தலைக்கெல்லாம் சொருகியிருக்கேன். இப்படி சொருகிட்டு இது பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் லைட் எரியுதா. இது வந்து நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் இப்படி வளைச்சிக்கலாம் லைட். இப்போ நான் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு வரேன், இல்லைங்க. பாருங்க கைஸ், எவ்வளோ இருட்டாக இருக்குது, எவ்வளோ பல்ச்சுன்னு அடிக்குது பாருங்க. ஆனால் கீழே வந்து உங்களுக்கு கேமராவில் வந்து என் ஃபோன் கேமராவில் அவ்வளோன்னு தெரியாது உங்களுக்கு, வெளிச்சம் தருது கைஸ். ஆனால் என்ன எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டா சுத்தமாக ரெண்டு இது மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 இது பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஓகே கைஸ், இப்போ உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லைனா கூட இப்படி வச்சு இந்த புக்கை படிக்கலாம் கைஸ், புக் படிக்கலாம். இப்படி இல்லைனா உங்கள் எக்ஸாம் டைமில் உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லைனா கூட இது இப்படி வச்சுக்கிட்டு, சேரில் எங்கடா சேர் இருக்கதே தெரியலையா, இருட்டாக தெரியுது, இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து பச்சிக்கலாம். இந்த மாதிரி கூட உங்களுக்கு யூஸ் ஆகும் கைஸ். சொல்லுங்கள், அதை கழட்டிடலாம். வந்து நான் வந்து ஓகே, இது வந்து அவ்வளோதான். நான் வந்து இன்னொரு லைட்டு வச்சுருக்கேன், அது வந்து மெயினாக ட்ராவலர்ஸுக்கு யூஸ் ஆகும், நல்லா ட்ராவலர்ஸுக்குன்னு காட்டுறேன். இதுதான் கைஸ், இது பார்த்தீங்களா, இதுதான் அது. இது சூப்பர் லைட்டு. நீங்கள் சின்னதாக என்ன ப்ரோ இன்னும் தம்மா துண்டு இருக்குது, இதை வச்சு என்ன ப்ரோ பண்ண போகிறீங்கன்னா, இது இது 250 ரூபாக்குள்ளே தான் வாங்கினேன். இதோட பவரை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பார்த்தீங்களா பார்த்தீங்களா கைஸ், எவ்வளோ பவராக அடிக்குதுன்னு. நீங்கள் டம்மி பீஸுன்னு வச்சுட்டீங்க குட்டியாக இருக்கனால. இது எவ்வளோ பெரிய லைட்டு வச்சுக்கோங்க பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே அடிக்குது. இப்போ நான் கீழே அடியில் காட்டுறேன், நல்லாவே தெரியுங்க பாருங்கள். அடியில் இப்போ எவ்வளோ இருட்டாக இருக்குது, இப்போ பாருங்கள் அந்த லைட் அடிச்சோன்னே எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து லென்ஸ் வச்சுருக்காங்க கைஸ். இல்லைங்க, இப்போ நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்க, இந்த முன்னாடி இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இது சிம்பிள் மாதிரி இப்படி ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள், போட்டிருக்கா. இந்த கொஞ்சம் இப்படி முன்னாடி இழுத்தோம்னா, ஐயோ ஒரு கையை வச்சு பண்ண முடியல, பார்த்தீங்களா சின்னதாகிடுச்சு. நான் இப்படி வச்சேன்னா இப்படி பெருசாகிடுது கைஸ். அதே கொஞ்சம் இப்படி முன்னாடி இழுத்தேன்னா இதாகிடுது, அவ்வளோதான். இதில் வந்து இப்படி எமர்ஜென்சி விட்டு எரியும் பாருங்கள், பெருசாக்கிக்கிறேன். இதில் வந்து கீழே இந்த இடத்த தான் பண்ணுறேன், வெள்ளை கலர். இப்படி அமுத்தணும்னா அந்த மாதிரி எமர்ஜென்சி இப்போ எதிராச்சும் அடித்தோம்னா யாராச்சும் எமர்ஜென்சியில் இருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் லேம்ப் இது திரும்பி அமுத்துனீங்கன்னா அந்த சைடில் லேம்ப் வந்துருச்சு. லேம்ப்பு சைடில் லேம்ப் வந்துடுது, எல்இடி லேம்ப்பு, நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த லேம்ப்பு தான் இப்போ அடித்தது. பார்த்தீங்களா, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ட்ராவலர்ஸ்க்கு மெயினாக யூஸ் பண்ணோம். இது வந்து ஐஸ் இப்போ எங்கள் வீட்டு மாடியிலேருந்து நாங்கள் அடித்தோன்னா அங்கே தென்னை மலை வரைக்குமே அடிக்குது இந்த லைட்டு, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. சின்னதாக இருக்குன்னு பார்த்தா இது வந்து நான் 250 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஓகே, இது வந்து என்ன டைப், இது வந்து இந்த இவ்வளோ சின்ன பாக்ஸில் தான் கொடுத்தாங்க. இதுதான் அதோட பாக்ஸு. கீழே வந்து லேபிள் ஒன்று என்னமோ ஒட்டியிருந்தாங்க, விலையில 800 ரூபாயாங்க ஐஸ். ஆமாம், 800 ரூபா. ஓகே, பர்பஸ்க்கு இது வந்து மெயினாக நம்ம ட்ராவலர்ஸுக்கு தான் யூஸ் ஆகும். ஓகே, இது கூட சார்ஜரும் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, இந்த சார்ஜர் என்ன பின்னுன்னு பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குல்ல. யூஎஸ்பி இதை நீங்கள் பவர் பேங்க்கில் இது பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே லைக் பண்ணுங்கள் கைஸ். பை கைஸ். அப்புறம் கைஸ், உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அது வந்து கைஸ் நான் 300 ரூபாக்குள்ளேன்னு சொன்னேன் கைஸ், அது வந்து நான் 50% ஆஃபில் தான் கைஸ் வாங்கினேன்.